அதன் பிறகாவது அதிமுக பாஜக என்டிஏ அணியோடு கூட்டணி அமைத்த இந்த தேர்தலை எதிர்கொள்கிறது. வருகிற 2026 தேர்தலில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையில் தான் ஆட்சி அமையும். கூட்டணி ஆட்சி என்பதற்கு இடமே இல்லை. இந்த கருத்தை சொல்லியிருக்கணும்ல, அன்றைக்கு சொல்லல, மறுநாள் சொல்லல. அமித்ஷா அந்த கருத்தை சொல்றேன். இந்த போக்கு இருக்குல்ல, இது கட்சியினர் முன்னணியின் மத்தியில ஒரு அதிருப்தி இருக்கு. அந்த அதிருப்தியினுடைய உச்சகட்டமாக தான் ஒருத்தரும் புழுங்கிக்கிட்டு இருக்காங்க. ஆனா என்னன்னா சார், இப்போ இந்த கூட்டணி உறுதியாகிறதுக்கு முன்னாடி செங்கோட்டையன் டெல்லி போனாரு, நிர்மலா சீதாராமன் சந்திச்சாரு அப்படின்லாம் சொன்னாங்க, ஹோம் மினிஸ்டர் சந்திக்க போனாருன்னு சொன்னாங்க. எல்லாமே இந்த கூட்டணி தொடர்பான விஷயங்களுக்கு தான் போனாரு. ஆனா இப்பதான் கூட்டணியே உறுதியாயிடுச்சு, அப்புறம் இன்னும் ஏன் முரண்டு பிடிச்சிட்டு இருக்காருங்கிறதான இயல்பான வர கேள்வி. நிச்சயமாக கூட்டணி உறுதியாகி விட்டது. கூட்டணி வெற்றி பெறணும்ல, வெற்றி பெறுவதற்கு பிரிந்து கிடக்கிற அதிமுகவின் சக்திகள் ஒன்றிணைய வேண்டும். செங்கோட்டையன் சேர்த்துக்கணும்னு சொல்றாரு. செங்கோட்டையன் அதை சொல்றார், வலியுறுத்துறார். இணையணும், இணைந்தால்தான் நாம தென் மாவட்டங்கள், டெல்டா மாவட்டங்கள்ல விசமான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறதுல அவர் முழுமையான உடன்பாட்டோடு இருக்கிறாரு. அதுதான் நான் தொடக்கத்தை சொன்னேன். அது 6 பேர் அந்த கருத்தை வலிமையா வலியுறுத்தியது அவர் தான். நிலைமை நமக்கு சாதகமாக இல்லை. கட்சி ஒன்றிணைந்தால் மட்டுமே நாம் வெற்றி பெற முடியும் என்கிற கருத்தாக்கம் செங்கோட்டையன் உட்பட பலருக்கும் இருக்கு.